ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். தேங்காய் பால் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கொஞ்சமாக வச்சு ஊற்றிக்கிட்டு அதில் லைட்டாக சால்ட்டு போட்டு பச்சரிசி மாவு எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெந்நி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இடியாப்பத்துக்கு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நல்லா விரவி விட்டுட்டு அதுக்கப்புறமா கை பொறுக்கிற மாதிரி வந்தோடனே கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்படின்னா தான் பதம் தெரியும் இல்லையா. கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இடியாப்பத்துக்கு பிசைஞ்ச மணி ஓரமாக வச்சுட்டு அதை குட்டி குட்டி பால்ஸாக நல்லா உருட்டிக்கோங்க. கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கையில் உருட்டுங்க. நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி வச்சுருங்க. அப்படின்னா தான் கரையாது. குட்டி குட்டியாக நல்லா குட்டி குட்டி பால்ஸாக நல்லா நான் காட்டியிருக்கிற மணி உருட்டி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வைங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி உருட்ட சொல்லுங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணி உருட்டுவாங்க கண்டிப்பாக. இதில் நம்ம தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். அதனால அதுவே பெரிய ஹெல்தி பெனிஃபிட் தான் இதை செய்கிறதுனால. ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் கொஞ்சமாக கொதிக்கிறதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம உருட்டி வச்சுக்கிற பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதோடு ஆட் பண்ணிடுங்க. பச்சரிசி உருண்டை அவ்வளோத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய உருண்டை இருக்குன்னா ஹாட் வாட்டர் கம்மியாக வச்சு அதில் 2 ஷிஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நான் கொஞ்சம் தான்னால அந்த ஹாட் வாட்டரில் ஒரு டைம்லேயே வேக வச்சுட்டேன். இப்போ அந்த வேக வச்ச தண்ணி கூட இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு அது கூட 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்து நல்லா பவுட்ராக அரைச்சி திரித்து வச்சுக்கலாம். ஏன்னா அதிலேயே நுணுக்கி போட்டோன்னா திப்பு திப்பாக இருக்கும். அதனால நல்லா திரித்து வச்சுக்கோங்க. ஒரு வாரமாக தேங்காய் கொஞ்சமாக பல் போட்டு எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக வர மாதிரி அரைச்சிட்டு அதை ஒரு வடிகட்டியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். ஆனால் ரொம்ப திக்காக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. எவ்வளோ திக்காக எடுக்க முடியுமோ அவ்வளோ திக்காக, நான் காட்டியிருக்கேன் இல்லையா பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி, அவ்வளோ திக்காக எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் காட்டியிருக்கிற மாதிரி. இப்போ அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா வெண்ணிக்கொழுக்கட்டையே தண்ணியில், அது கூட நம்ம திரிச்ச சுகரோட பவுடர் இருக்கு இல்லையா, அதை இதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலை சேர்த்துடுங்க. இதெல்லாமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டையில் வெந்நிலேயே அந்த கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே திரிச்சு வச்சுக்கிற பவுடரையும் பாலையும் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்தி. அது மாட்டுப்பால் ஊற்றுறவங்களா இருந்தால் ஒவ்வொருத்தங்க ஆட் பண்ணுவாங்க. தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். குழந்தைங்க ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் சொல்லுங்கள். சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக வரும்.